கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் RSS பிரமுகர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனால் தமிழக பேருந்துகள் இரு மாநில எல்லை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்திருந்த காலை 6 முதல் மாலை 6 மணி வரையிலான முழு அடைப்பு போராட்டமானது தற்போது நடந்து வருகிறது. அதாவது திருவனந்தபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் RSS அமைப்பைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நேற்று நள்ளிரவு இந்த முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த படுகொலை சம்பவத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களின் பங்கு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த படுகொலைக்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முழு அடைப்பை ஒட்டி காலை முதலே மாநிலம் முழுவதும் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் என வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கி இருக்கிறது. தவிர கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவு விடுதிகள், பெட்ரோல் பம்புகள் என அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்குள் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அவை அனைத்தும் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் தமிழக எல்லை வரையே இயக்கப்படுகின்றன. இந்த சூழலில் முழு அடைப்பு என்பது கேரளாவை பொறுத்தளவில் வழக்கமான விஷயம்தான் என்றாலும் கூட நேற்று நள்ளிரவு அறிவிப்பு செய்யப்பட்ட இந்த முழு அடைப்பானது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூற வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஆதர்சனுடன் கேரளாவிலிருந்து ரமேஷ் கண்ணன்.